கடகத்தை பொறுத்தவரை பெரிய ஏற்றம் என்ன, அஷ்டம சனி முடிஞ்சு சனி பகவானும் மாறிட்டார். இன்னுமே உங்களுடைய வாழ்வில் நிச்சயமான வசந்தங்கள் உண்டு. இருப்பினும் உங்களுடைய ராசிக்கு 2-8 ராகு கேத்துவும் ராகுவும் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும். புதிய வேலையில் பரிணாமம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கடல் சார்ந்து வேலை, அதாவது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம். 17ஆம் தேதிக்கு மேலே குரு வக்ர நிவர்த்தியாச்சுன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய அளவிற்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமையும். அதோட பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக அஷ்டமத்து சனி வேறு, அதெல்லாம் முடிஞ்சு உடல் நலத்திலிருந்து நிச்சயமாக ஹாஸ்பிட்டல்லாம் போயிருப்பீங்க. ஹாஸ்பிட்டலைசேஷன்லேருந்துனா வெளில கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல புதன் வரும்பொழுது பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக அதிகமான தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவு சற்று கம்மியாக இருந்தாலும் வரக்கூடிய பணம் நல்லபடியாக உபயோகப்படக்கூடிய வாய்ப்பு, சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த பங்குனி மாதம் விஸ்வாவசு வருஷம் அமையும்.